எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நான் அதான் சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? பாரதியார் ஆத்திச்சூடியில ஏறு போல் நட அப்படின்ற கதையை தான் பார்க்க போறோம். ஏறு போல் நட அப்படின்னா, ஏறு அப்படின்னா சிங்கம். சிங்கம் மாதிரி நம்ம கம்பீரமா, எதுக்குமே பயப்படாம, நம்பிக்கையோட, துணிச்சலோட ஒவ்வொரு நாளும் முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கையில உயர்வு தரும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? அதுக்கு ஒரு ஊர்ல குமார்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்ல பையன். ஆனா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவான். எதுக்கு எடுத்தாலும் அதை செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். அதனால என்ன பண்ணுவான், அந்த வேலையை பாதியிலேயே எல்லாத்தையும் விட்டுடுவான். எதையுமே முயற்சி செஞ்சு தன்னம்பிக்கையோட செய்ய மாட்டான். அப்ப அவனோட பள்ளியில அவனோட தோழன் ஒருத்தன் மரத்துல வந்து கொய்யா பழம் பறிச்சுட்டு வந்தான். அத பார்த்த குமார் கேட்டான், நீ எப்படிடா இந்த உயரமான மரத்துல இருந்து இந்த பழத்தை பறிச்ச அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவனோட தோழன் சிரிச்சுட்டே சொன்னா, முதல் நாள் நான் ஏறினேன்டா, அப்புறம் ஏறவே முடியல. 2வது நாள் கொஞ்சமா ஏறினேன், அதுக்கு மேல ஏற முடியல. அப்புறம் 3வது நாள் ஏறும்போது கீழே வேற விழுந்துட்டேன். ஆனாலும் நான் விடலடா. அடுத்த நாளும் திரும்ப வந்து முயற்சி செஞ்சேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் வந்து முயற்சி செஞ்சு இன்னைக்கு பாத்தியா எனக்கு இந்த பழம் கிடைச்சிருச்சு. அப்படிதான்டா நான் ஏறினேன் அப்படின்னு சொன்னான். இது தலையசிச்சு கேட்ட குமார், நம்ம எது செஞ்சாலும் ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருந்தா விட்டுடுறோமே, இவன் விடாம அதை செஞ்சிருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவன் பாட்டி கிட்ட இத சொன்னான். பாட்டி, எனக்கு எந்த ஒரு விஷயமும் கஷ்டமா இருந்தா நானு விட்டுடுறேன், என்ன செய்யறது அப்படின்னு கேட்டான். அதுக்கு பாட்டி சொன்னாங்க, ஆத்திச்சூடியில ஏறு போல் நட அப்படின்னு ஒரு ஆத்திச்சூடி இருக்கு. பயப்படாம நம்ம தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் சிங்கம் மாதிரி முன்னேறி அந்த விஷயத்த கம்பீரமா செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மரம் ஏறுற ஒரு குழந்தை எப்படி நாளுக்கு நாள் உயரமா போகுதோ, அதே மாதிரி நாமளும் முயற்சி செஞ்சு முன்னேறி தைரியமா நம்பிக்கையோட அஞ்சாம முயற்சி செய்தா அந்த விஷயம் நமக்கு கை கூடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நம்பிக்கை தளராம தன்னம்பிக்கையோட கம்பீரமா அந்த விஷயத்த நம்ம முன்னெடுத்து செய்யும் பொழுது நமக்கு அது ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். கிடைக்குமா கிடைக்காதான்னு பயப்படாம ஏறு போல் நடக்கணும் நம்ம அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால அந்த வாரத்துல இருந்து அவன் எவ்வளவு கஷ்டமான கணக்குகளா இருந்தாலும் சரி, வீட்டு பாடமா இருந்தாலும் சரி, அத முயற்சி செஞ்சு கத்துக்கிட்டான். விளையாட்டுல தோத்து போனா கூட மீண்டும் முயற்சி செஞ்சு அவன் அதுல வெற்றி பெறவும் ஆரம்பிச்சான். அந்த நாள்ல இருந்து அவன் நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சான், நல்லா விளையாடவும் ஆரம்பிச்சான். அதனால மனசு தளராம தைரியமா கம்பீரமா தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சோம் அப்படின்னா எவ்வளவு சிரமமான விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துல நாம நிச்சயமா உயரத்தை அடைய முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏறு போல் நட அப்படின்றதுதான் இந்த ஆத்திச்சூடி. தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யறவன் தான் எதையுமே வெற்றி பெறுவான் அப்படின்றதுதான் இது. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரமா போயிட்டு டாடா, நான் போயிட்டு வரேன்.